గోదావరి కృష్ణ పూండి వరకు నీళ్లు తీసుకొచ్చి కావేరికి కూడా నీళ్లు ఇచ్చే అవకాశం వస్తుంది. மாநிலத்தில் அம்மா ஆட்சி வர வேண்டும். டிஎம்கே தோற்க வேண்டும். தமிழ்நாடு ஜெயிக்க வேண்டும். గోదావరి కృష్ణ పూండి వరకు నీళ్లు తీసుకొచ్చి కావేరికి కూడా నీళ్లు ఇచ్చే అవకాశం వస్తుంది. கரப்ஷன் இல்லாத கிராமம் இல்லை, நாசம் பண்ணாத நகரம் இல்லை. டிஎம்கே தோற்க வேண்டும். தமிழ்நாடு ஜெயிக்க வேண்டும். மாநிலத்தில் அம்மா ஆட்சி வர வேண்டும். தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் சாத்தியமாகும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருப்பது டெல்டா மாவட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்கனவே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என புரட்சித் தமிழர் வாக்குறுதி கொடுத்திருந்த நிலையில் ஆந்திர முதல்வரும் உறுதியளித்திருப்பது நம்பிக்கையை வலுவாக்கி இருக்கிறது. அதே சமயம் மேகதாதுவில் அணை கட்டி காவிரி நீரை தமிழகத்திற்கு வரவிடாமல் தடுப்பதில் ஆர்வம் காட்டும் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமாரை அழைத்து வந்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு பக்கம் ஸ்டாலின் காவிரியை கொடுக்க மாட்டேன் என சொல்பவர்களோடு கூட்டணி வைத்துள்ளார். மறுபக்கம் காவிரியில் ஆண்டுதோறும் நீர் செல்ல வழிவகை செய்யும் நபர்களோடு எடப்பாடியார் கைகோர்த்திருக்கிறார் என்ற அளவிலேயே மக்கள் இதனை பார்க்கின்றனர். எளிமையாக சொல்ல வேண்டுமானால் ஸ்டாலின் கூட்டணிக்காக துரோகம் செய்கிறார், எடப்பாடியார் கூட்டணி மூலம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வழி தேடுகிறார் என்கிற பேச்சு வலுவாகியுள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான வித்தியாசம் என அரசியல் நோக்கர்கள் பகுத்தாய்ந்து கூறி வருகின்றனர்.